IMF பாகிஸ்தானுக்கு நிதியுதவி கொடுக்கறதா சொன்னாங்க. ஏற்கனவே தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கப்பே $1 பில்லியன் கொடுத்தாங்க. மொத்தமா 7 பில்லியன் வந்து கொடுக்க போறாங்க. இப்ப 2ஆம் கட்டமாக $1.023 பில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய மதிப்புல வந்து பாக்குறப்ப 8,700 கோடி. இதுவரைக்கும் 2 தவணையாக 17,900 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமா பாக்குறப்ப ஒரு 59,800 கோடி கொடுக்க போறாங்க. இதை தாண்டி வேற பணம் கொடுக்க போறாங்க, ஒரு 12,000 கோடி. அது எதுக்கு அப்படின்னா, இந்த இயற்கை பேரிடர் அப்புறம் பருவநிலை மாற்றத்தினால பாகிஸ்தான் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு IMF வந்து பணம் கொடுக்குது பாகிஸ்தானுக்கு. ஆனா இந்த பணம் எல்லாம் வந்து அவங்க கொடுக்குற இதுக்குதான் யூஸ் பண்றாங்களா இல்ல பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்களாங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு. ஏன்னா இந்தியால இருந்து ஸ்ட்ராங்கா நம்புறாங்க நம்ம மத்திய அரசு அவங்க பயங்கரவாதத்துக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கிறது. அதான் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறப்பவே பாகிஸ்தானை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்களை சமர்ப்பிச்சாங்க IMF-க்கு. அதையும் தாண்டி தான் வந்து பாகிஸ்தான் வாங்கிட்டு போயிருக்காங்க.